இன்னைக்கு நம்ம சூப்பர் டெலிஷியஸான யம்மியான சீஸ் ஸ்டஃப்ட் கார்லிக் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது அப்படியே டோமினோஸ்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல கிடைக்கும். இதுக்கு ஒரு பவுல்ல நான் 3/4 கப் அளவுக்கு லியூக் வார்ம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் தனியா வச்சிரலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும், ஆரிகனோவும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் கிரஷ்டு கார்லிக்கையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஈஸ்ட் நல்லா ஃபெர்மெண்ட் ஆயி கிடைச்சிருக்கு. இந்த மைதா பேட்டர்ல இத ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப தேவைப்பட்டா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா நீட் பண்ணிக்கலாம். மைதா மாவு கூட சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தா. இப்ப வந்து கார்லிக் பட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா 3 டேபிள் ஸ்பூன் பட்டர்ல நான் கொஞ்சமா கார்லிக் கிரஷ் பண்ணி கொரியாண்டர் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப இந்த டோவ வந்து நல்லா நீட் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த கார்லிக் பட்டர் அப்ளை பண்ணிட்டு, நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சீஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் ஆரிகனோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு, இத கவர் பண்ணி சைட்ஸ் எல்லாம் நம்ம சீல் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு மேல திரும்பவும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிட்டு, இதுக்கு மேல இம்ப்ரஷன் குடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் 200 டிகிரி ப்ரீஹீட்டட் அவன்ல 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா, நம்ம சூப்பரான சீஸி கார்லிக் ரெடி ஆயிடும். டீடைல் வீடியோ சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார்